காலையிலே பிக் பாஸ் கொடுத்த சர்ப்ரைஸ் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காத மாணவர்கள் தெரிக்க விட்ட ஜெப்ரி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சம்பவம் மேலே சம்பவமாக வந்து இருக்குது. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் ஜெப்ரி அவர்கள் அவ்வளோ தூரம் கோவப்பட்டார் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கூல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே பிக் பாஸ் அவர்கள் 7 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு டீச்சர்ஸ் எல்லாரையும் எழுப்பி விட்றாப்புல. எழுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான டே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் அனுப்புறாப்புல. அந்த டே பிளானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும், பிடி சார் தான் அதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே பிளானில் குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காப்புல பிக் பாஸ் அவர்கள். சரி, இதை ஃபாலோ பண்ணும் இல்லையா, மேனேஜ்மெண்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி, சரி ஓகே ஃபஸ்ட்டு பிடி அவர் வந்து போட்டோம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மேனேஜ்மெண்ட் சைடிலிருந்து. அதுக்கப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக கூப்பிட்றாப்புல நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். வந்தவங்க கம்முன்னு இல்லை, சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அமைதியாக வந்து நின்றுட்டாங்க. சொல்ல போனால் தீபக்கு, அதுக்கப்புறம் சவுண்டு, ஸோ இவங்கெல்லாம் வந்து அமைதியாக வந்து நின்றுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ராணுவ பையனும் அதுக்கப்புறம் சத்யா, இவங்க 2 பேரும் அட்டகாசம், தாங்க முடியாத அட்டகாசம், பார்க்கவே அவ்வளோ இரிட்டேட்டடாக இருக்குது. நானும் ஒரு லெக்சராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பாக வந்து இருக்கும். அருவருப்புனா அருவருப்பு, அப்படியா மட்டும் அருவருப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். உலகத்திலே எக்ஸ்ட்ரீமான அருவருப்பு அப்படின்னா அதுதான் உண்மையாக சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரி ஒரு அருவருப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத் அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஏரியாவில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஆனால் பிடி சார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீங்கள் வாங்க கிரவுண்டுக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. சார் அவர் வந்து கிரவுண்டுக்கு சொன்னார் சார், நீங்கள் என்னன்னாக்கா லிவிங் ஏரியாவில் சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை பார்த்து ராணுவ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திரும்பி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் பிடி சார் மறுபடியும் கூட்டுகிட்டே இருக்காருப்புல. யார், ஜெப்ரி அவர்கள், டேய் வாடா வந்து நில்றா அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமையாக அவ்வளோ தூரம் சோதிக்கிறாப்புல நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ சோதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வரவே மறுக்கிறான். பிடி ஹவர்ஸ்க்கே நான் வரல அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஏரியாவில் நிற்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு வர சொன்னீங்க, அப்புறம் கிரவுண்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து தரணா பண்ணுறாப்புல. யார், ராணுவ அவர்கள். அதுக்கப்புறம் விபி சார் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் வந்து வராப்புல. வந்து ராணுவ அவர்களை வச்சு வெளுன்னு வெளுக்கிறாப்புல. டேய் நீ எல்லாம் ஸ்டூடெண்ட்டா இல்லை வேறு ஏதாவதடா, நீ எல்லாம் ஸ்கூல் போயிருக்கியா ஃபஸ்ட்டு, என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அட்டம் பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்க, டேய் என்னடா நீ யாரா நீ, டே நீ எல்லாம் ஸ்டூடெண்ட்டடா, ஃபஸ்ட்டு நீ ஸ்டூடெண்ட்டா, நீ எல்லாம் ரவுடி மாதிரி வந்து இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பீப்பில் போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அருண் பிரசாத் அவர்களே காமான ஒரு பர்சன் தான். சில நேரங்களில் வார்த்தைக்கெல்லாம் விடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பையனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காண்டேத்தி விட்டுட்டு அப்போல்லாம் நம்மளோட ராணுவ அவர்கள். இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது சத்யா வேறு இதில் வந்து அப்படியே ராணுவ என்ன பண்ணுறானோ அது பின்னாடியே வந்து போயிட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. அப்படியே காப்பி அடிச்சான் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி. ஸோ ராணுவ வந்து பிடிச்சி தள்ளி, டேய் போடா போய் கிளாஸில் இருறா அப்படின்னு சொல்லி மரியாதை குறைவாக நடத்துகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டாப்புல ராணுவ அவர்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ராணுவ நீங்கள் போங்க நீங்கள் போங்க ராணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அருண் பிரசாத், டேய் யாரா நீ போடா, நீ வந்து என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல் ப்ளே தானே பண்ணிட்டு இருக்க, உன்னோட கேரக்டர் தானே ப்ளே பண்ணிட்டு இருக்க, நீ கேரக்டராக ப்ளே பண்ணால் நீ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு நீ என்னமோ பெரிய ரவுடி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக வந்து பேசினா. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பயங்கர டென்ஷனாகி ஹைப்பராகி ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாரோ அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அவ்வளோ காண்டேற்றி விட்டாப்புல ராணுவ அவர்கள். அதுக்கப்புறம் சரி பிடி சார் வந்து ஓகே வாங்கடா எல்லோரும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூட்டு நிப்பாட்டி வச்சிருக்காப்புல. அந்த இடத்துல ராணுவ போய் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சும்மா வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லிவிங் ஏரியாவில் வர சொன்னீங்க, அப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு வர சொல்கிறீங்க, அப்புறம் பிளேயிங் ஏரியாவுக்கு வந்து வர சொல்கிறீங்க, நாங்கள் எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பேசுனோடனே ஜெப்ரிக்கு செம்ம கோவம், அப்படியார் மட்ட கோவம். டேய் யாரா நீங்கள் எங்கேருந்துரா வந்துக்கிறீங்க, நீங்கள்லாம் நான் தானே பிடி டீச்சர், நான் சொல்கிறது தானே நீங்கள் கேட்கணும், இப்போ பிடி அவர் தானே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவர் தானே, நீங்கள் எதுக்குடா வந்து நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, விபி சார் சொல்கிறாரா, விபி சாரை வந்து கேட்டுருவீங்களா, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது நான் தானடா பொறுப்பு, நான் சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி ஒரு பக்கம் பயங்கர காண்டாகிறாப்புல. சரி இதெல்லாம் திட்டெல்லாம் வாங்கிட்டு கூட ராணுவ பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே கிடையாது. மறுபடியும் பயங்கர காண்டான ஜெப்ரி, நீ எல்லாம் மனுஷனா இல்லை மாடாடா, டே நீ எல்லாம் ஸ்டூடெண்ட்டா இல்லை வேறு ஏதாவதாடா, ஸ்டூடெண்ட்டை நீ போய் முதல்ல பார்த்துருக்கியா, ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நீ ஸ்கூல் இப்படியா பண்ணுவாங்க, டீச்சர் சொல்கிறத தான் நான் கேட்பாங்க, ஸ்டூடெண்ட் நீங்கள் எங்களுக்கெல்லாம் பாட்டு நடத்திட்டு இருக்கீங்களா, உனக்கு விருப்பம்லாம் வெளியே போடா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ராணுவ அவர்களை வந்து வெளியே அனுப்பிச்சாப்பில் அந்த டீம்லேருந்து, அதாவது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ஏரியாவிலேருந்து வெளியே அனுப்பிச்சாப்பில். அதுக்கப்புறம் சத்யா, அதான் நான் தான் சொன்னேன் அடிச்சாங்க காப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற போது யாராவது ஏதாவது பண்ணும்போது அப்படியே வந்து பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அவர்களும் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆக்டிவிட்டி பண்ணால், அப்புறம் நானும் போகிறேன் சார் அப்படின்னு சொன்னோடனே சரி போய் தொலை போ கிளம்பு, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத
நாட்கள் தயவு செய்து வேணாம், இது என்னுடைய கிளாஸ், யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை நான் தான் எடுப்பேன், வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்கள் அப்படின்னு சொல்லி ஜெப்ரி வேற பயங்கர காண்டு மேலே காண்டாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாப்புல ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்தாப்புலையா வந்து அவர் இஷ்டத்துக்கு வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டி பண்ணுறான்னா பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்கிறது, சுரண்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அப்புறம் கை தட்டுறது அப்படிலாம் பண்ணோடனே ஜெப்ரிக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஸ்கூலில் எப்படி இருக்கணும்னு தெரியுமா தெரியாதா, ஸ்கூலுக்கு நீங்கள் போய்க்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவே பேசிட்டாப்புல. டேய் நீ விஷால் நீ வெளியே போ, உனக்கு ஒழுக்கமே கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாப்புல நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். அதுக்கப்புறம் ஜெப்ரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே வந்து சமத்து புள்ளிகளாக எல்லாரும் ஒவ்வொன்றும் வந்து பண்ணுறாங்க. நல்ல ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பண்ணாப்புல, சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலும் நல்லாவே பண்ணி கொடுத்தாப்புல. எல்லாருமே வந்து அழகாக வந்து செஞ்சாங்க. ஆனால் வெளியிலிருந்து இந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்க மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் திரும்பி திரும்பி வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. இங்கே வர்றா, உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டேன்ல, சும்மா பேசிகிட்டு இருக்கிற வேலைலாம் வேணாம், அப்புறம் வெளியே போய் உன் பாட்டுக்கு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்க, அது வந்து இங்கேருந்து பண்ணியிருந்தால் என்ன இருக்குது, அமைதியாக பண்ணிட்டு இருந்தால் என்ன இருக்குது, ஸோ நாங்களும் மனுஷங்க தானே, ஸோ நீங்கள் அப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதனால தான் பார்க்குறேன், எல்லாம் அவ்வளோதான் வெளின்னு வெளுத்துரும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்ம ஜெப்ரி அவர்கள் பேசுகிறது மட்டும் இல்லாமல், டேய் நீ வெளியே போய் நின்ட்ட, அதுக்கப்புறம் நீ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ண செம்ம காண்டாயிரும், கொலை காண்டாயிரும், போய் மரியாதை உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து நடந்தது. ஸோ நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டெல்லாம் போட்டாங்க. பாட்டெல்லாம் போட்ட உடனே ஜாலியாக ஜம்முன்னு வந்து டான்ஸ் ஆடிட்டு வெளியே போயிட்டாங்க. பட் ஜெப்ரி செம்ம காண்டில் இருக்காப்புல, சரியான காண்டில் இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பஸ்ட் அவுட் ஆகுவார் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ. நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோமோவில் வராரா இல்லையான்னு மட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு லெக்சராக வந்து இருந்திருக்கேன். ஸோ லெக்சராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. பண்ணுவாங்க, ஓரளவுக்கு தான் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் அதாவது ஸ்டாப்பை வந்து எதிர்த்து எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்குறது, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறது, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்பாங்க, எந்த இடத்துல முரண்டு பிடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து முரண்டு பிடிப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு டெலிவிஷன் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து மேனர்ஸோடு வந்து நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து சும்மா ஏதோ ஒன்றத்தை வந்து பண்ணுறது, சும்மா அடாப்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் வந்து ஸ்டாப்ஸை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறது செய்கிறது, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத வந்து கேட்காம இருக்கிறது, எவ்வளோ தான் அவங்களும் முட்டு கொடுப்பாங்க, எவ்வளோ தான் வந்து பேசுவாங்க, எவ்வளோ தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. நிறைய இணையதளங்கள்லாம் பார்க்குறீங்களா, குத்திருவேன் சொருகிருவேன் அப்படின்லாம் வந்து ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஸ்டாப்பை பார்த்து வந்து பேசுகிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பண்ணலாங்க, ஓரளவுக்கு பண்ணலாம். அது இது ஒரு டாஸ்க்காக இருந்தால் கூட ஓரளவுக்கு பண்ணலாம். சும்மா இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணுறாங்களோ இந்த ராணுவ, அப்புறம் சத்யா, அப்புறம் விஜய் விஷால்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே வந்து பயங்கர காண்ட். நமக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குல்ல, அவங்களுக்கே செம்ம காண்டாயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரி காலையிலே வந்து பிரச்சனையோடு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தாண்டி எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியல. ஜெப்ரி எல்லாம் தலையில் அடிச்சுக்கிறாப்புல. என்னைக்கு வந்து ரிவெஞ்ச் மோட ஆரம்பித்தா தான் வேறு லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டை இவங்க வந்து பெருசாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஜெப்ரி அவர்கள் தான் ஃபஸ்ட் டைம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பேசி உட்கார வச்சுட்டே இருந்திருப்பாங்க கிளாஸ்க்குள்ளே. ஆனால் ஜெப்ரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி வெளியே போங்கடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம். ஓகே கைஸ், மாணவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளுக்கு ஆசிரியர்களுடைய பதிலடியாக ஜெப்ரி அவர்கள் பண்ணது வெளியே போங்கடா வெண்ணங்களா அப்படின்னு சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.